உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் பொருள் விலை குறையும் போது இந்தியாவில் பெட்ரோல் விலையை குறைக்க பிரதமர் மோடி அரசு மறுப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக எவ்வளவு பெரிய கட்சிகளாக இருந்தாலும் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவது இயலாத காரியம் என தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இடம் கேட்கும் கட்சிகளுக்கு இடம் கொடுப்போம், ஆனால் ஆட்சியில் பங்கு என்பது எப்போதும் கிடையாது என அமைச்சர் பெரியசாமி பேசியதற்கு கே பாலகிருஷ்ணன் பதிலடி கொடுத்துள்ளார். திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட, அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி இல்லாமல் அந்த கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. உலக சந்தையில் கச்சா பொருட்களுடைய எண்ணெய் என்பது வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்கள் விலையை மோடி அரசு குறைக்க மாட்டேங்குது. எனவே இப்படி விலைவாசி உயர்வு பயங்கரமாக ஏறுது. வேலையில்லாத இளைஞர்கள் நாட்டில் தாண்டவமாடிக்கிட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய பிரச்சனையை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு பதிலாக அதையெல்லாம் ஒரு திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல், அதே மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தம், அதே மாதிரி இப்போ வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற வேலையிலே தான் பாஜகவும் மோடி அரசாங்கம் ஈடுபடுகிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.